ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு மெத்தடில் 6th சம் ப்ரூவ் பண்ணியிருப்போம். இது என்னது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். If mod of z minus 2 over z equal to 2, show that greatest and least value of mod of z is root 3 plus 1, root 3 minus 1 respectively proof பண்ண சொல்றாங்க. So, solution, what is solution? Solution is, so consider mod of z minus 2 over z which is equal to 2. So, here we know that z is x plus iota y ன்னு தெரியும். So, substitute பண்ணுங்க. x plus iota y minus 2 over x plus iota y which is equal to 2, x plus iota y then minus இது என்ன பண்ணுறீங்க காஞ்சுகேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 times x minus iota y then over x square plus z y square கிடைக்கும். ஓகேவா? ஸோ mod of z equal to x square plus y square எழுதிப்பீங்க. ஓகேவா? ஸோ என்னது ஸ்கொயர் ரூட்குள்ள மாடுலஸ் which is equal to 2. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ரியல் பார்ட்டோட ஆட் பண்ண போகிறேன், இமேஜினரி பார்ட்டோட ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் ஸ்பிளிட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் அயோட்டா எக்ஸ் ப்ளஸ் அயோட்டா ஒய் மைனஸ் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 2x ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? தென் minus into minus we get plus minus 2 iota 2 times y over x square plus y square which is equal to 2 னு எழுதிக்கிறேன். then இப்போ group பண்ணுங்க. group பண்ணா என்ன வரும் modulus of x minus 2x over x square plus y square then plus iota y plus y over x square plus y square என்ன பண்ணிக்கிறேன் நான் எழுதிக்கிறேன் which is equal to 2. இதை பாருங்க. இப்போ இதுக்கு என்னது இதுக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா we get என்ன இருக்கும் இது வந்து என்ன ஆகிடும் ஒரு ரியல் நம்பராக மாறிடும். ஸோ mod of we get ரியல் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ரியல் நம்பராக மாறிடும். பட் என்ன பண்ணுறீங்க இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ரியல் நம்பராக இருக்குது. we know that mod of x can be written as square root of x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த z minus 2 over z எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ mod of z minus 2 over z is equal to 2. ஸோ எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம் எப்படி எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட்குள்ளே எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் z minus 2 over z the whole square which is equal to 2 னு எழுதிக்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் அவுட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணனா வரும் we get z minus 2 over z the whole square which is equal to 2 square. ஓகேவா? ஸோ a minus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். z square minus 2 times z into 2 over z plus 2 over z the whole square which is equal to 4 னு எழுதிக்கிறீங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. z square ஸோ z என்ன இருக்குது ரெசிப்ரோக்கலாக இருக்குது கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ minus 4 plus 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 z ஸோ z ஸ்கொயர் எழுதிக்கிறீங்க. z ஸ்கொயர் which is equal to 4. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இதை இந்த 4 ஒரு பக்கம் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் மைனஸ் 4 ரெண்டு சைடும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 0 வந்துடும். இங்கே என்ன 0 ஆகிடும். தென் z ஸ்கொயர் மைனஸ் 8 ப்ளஸ் 4 ஓவர் z ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் z ஸ்கொயரை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் டிவைட் பண்ணிக்கிறேன். multiply z square so minus z square ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். எல்சிஎம் ஃபைன் பண்ணால் which is whole divided by z square into z square we get z power 4 minus 8 times z square plus 4 கிடைக்கும் which is equal to 0. z square என்ன பண்ணிக்கிறீங்க
ரெண்டு சைடுமே டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ z ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. ஏன்னா z ஸ்கொயர்னால் கேன்சல் அவுட் பண்ணுறதுக்காக z ஸ்கொயரால் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை பண்ணி. ஸோ z ஸ்கொயர் get cancel. We get z power 4 minus 8 z square plus 4 equal to 0 அப்படின்ற ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகேவா? இந்த z power 4 minus 8z square plus 4 equal to 0ன்னு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ இதை நான் எப்படி ரீஃப்ரேம் பண்ணுறேன்னா, z square over square minus 8 z square plus 4 which is equal to 0ன்னு நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ z ஸ்கொயருக்கு பதில் ஹியர் புட் z equal to x equal to z ஸ்கொயர்னு என்ன பண்ணிக்கிறேன், நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும் நம்மளுக்கு, x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 4 which is equal to 0ன்னு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இது என்னது, குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு வந்ததுனால நம்மளுக்கு என்ன தெரியும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கும், which is x equal to minus b plus or minus b square minus 4ac over 2a இந்த ஃபார்முலா. ஆர் லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ x equal to minus b over 2 plus or minus square root of b square over 4 minus c அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணியிருக்கேன். ஹியர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன கண்டிஷன், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். ஸோ லீடிங் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஹியர் வாட் இஸ் b, கேபிட்டல் B is minus 8, then c is 4. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க, x is, solution of x is minus times minus 8 plus or minus square root of, what is b square, b square minus 8 the whole square over 4 minus c. so இதோட வேல்யூ என்ன, 4 which is equal to, இங்கே 2 வரும், which is equal to minus into minus we get 8 on 2 plus or minus 8 square ஓட வேல்யூ 64 over 4 minus 4. ஓகேவா? ஸ்கொயர் ரூட்குள்ளே. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், we get 16, உங்களுக்கு வேல்யூ 16 கிடைக்கும். ஓகேவா? which is 8, we get 4 plus or minus square root of 16 minus 4 கிடைக்கும், which is equal to 4 plus or minus 16 minus 4 ஓட வேல்யூ 12. ஸோ ரூட் 12 எப்படி எழுதிக்கலாம், 4 plus or minus 2 root 3ன்னு எழுதிக்கலாம், which is x. ஓகேவா? ஹியர் x, what is the value of x, x is z square. so z square which is equal to 4 plus or minus 2 root 3. ஓகேவா? we get என்ன தெரியும் நம்மளுக்கு, z ஸ்கொயருக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட்டிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுங்க, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ z ஸ்கொயர் ரூட் which is equal to root of 4 plus or minus 2 root 3. ஓகேவா? ஸோ z ஸ்கொயர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்க்கு எழுதிடலாமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் z ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம் நீங்கள், மாடுலஸ் ஆஃப் z which is equal to square root of 4 plus or minus 2 root 3. இது என்ன பண்ணோம், நம்ம மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ என்னவா இருக்கும், மாடுலஸ் ஆஃப் z which is equal to square root of 4, ஒரு வேல்யூ ப்ளஸில் எழுதிறீங்க, ப்ளஸ் 2 root 3 இருக்கும். இன்னொரு வேல்யூ என்ன இருக்கும், மாடுலஸ் ஆஃப் x which is equal to square root of 4, அடுத்து என்னது மைனஸ் 2 root 3 இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ணணும்.
ஸோ mod of z which is equal to square root of 4 plus 2 root 3 இருக்கு. Then mod of z which is equal to square root of 4 minus 2 root 3 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னன்னா நெஸ்டிங் ஆஃப் டூ ரூட்ஸ், டூ ஸ்கொயர் ரூட்ஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா a ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் பி ஸ்கொயர் ரூட்குள்ளே இருந்துச்சுன்னா இதோட சொல்யூஷன் என்னென்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய்யாக இருக்கணும். இதுக்கு கண்டிஷன் என்னென்னா எக்ஸ் அண்ட் ஒய் கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். தென் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யாக இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த ஈக்குவேஷனை இதுக்கு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹியர் ஆல்சோ எக்ஸோட வேல்யூ என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ஏவாக இருக்கணும். தென் எக்ஸ் ப்ராடக்ட் வந்து பியாக இருக்கணும். ஓகேவா? ஹியர் வாட் இஸ் ஏ? ஏ இஸ் 4. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 4ஆக இருக்கணும். தென் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும், 3ஆக இருக்கணும். ஓகேவா? ஸோ 4 கிடைக்கிறதுக்கான அடிஷன், 4 கிடைக்கிறதுக்கான ரூல்ஸ் என்னென்ன வரும் பாருங்கள். 1 3 நெக்ஸ்ட் 2 2 0 4. ஸோ 0 கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ 0க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு 4 தான் வரும். விச் இஸ் ஈக்குவல் டு 4 தான் வரும். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் வி கெட் 3, மல்டிப்ளை பண்ணால் வி கெட் 4. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3, ஆட் பண்ணால் 4. அப்போ என்ன பண்ணணும், இந்த பேர் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ 3 ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 4. தென் 3 into 1 which is equal to 3. Here what is x, what is y? ஸோ நீங்கள் அடிஷன் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சப்ட்ராக்ஷனில் இருக்கும்போது நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஒய்யாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டு கேஸையும் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிட்டு எக்ஸ் இதாகவும் ஒய் இதாகவும் எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 1. எக்ஸ் ஈக்குவல் டு 3, தென் ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ இதை சொல்யூஷன் என்ன வரும் பாருங்கள். ஸோ இதை கம்பைன் பண்ணுங்கள். மாடுலஸ் ஆஃப் z which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 3 இருக்குன்னா இதோட சொல்யூஷன் என்னவா இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் ரூட் ஆஃப் எக்ஸ்? 3. எக்ஸோட வேல்யூ 3. ஸோ ரூட் 3 plus or minus what is y oda value? Y oda value 1. So square root of 1 which is equal to mod of z equal to root 3 plus or minus what is root of 1 oda value 1 da. Okay ba? Then idoda values enna varum, mod of z which is equal to root 3 oda root 3 plus 1 1 இருக்கும். Then mod of z which is equal to root 3 minus 1 இருக்கும், which is greatest part, greatest இது least part. ஓகேவா? hence the proof. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.